ஹலோ, இன்னைக்குள்ள லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் அது கூடவே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி கதம்ப பொரியல், பீன்ஸும் கேரட்டும் சேர்ந்தது. இதில் நார் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். இது கூடவே கொஞ்சம் மோர், இதில் இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு அடிச்சிருக்கேன். இதில் கால்சியம், விட்டமின், ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது நம்ம உடம்பு வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். எப்போதும் பாடி கூலாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய், இதில் கொஞ்சம் இனிப்பு சேர்ந்துருக்கு. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். கொஞ்சம் வெள்ளரிக்காய். மோஸ்ட்லி இந்த வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி இருக்கிறது காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப வெயிலாக இருக்கிறனால இப்போ மதியம் வச்சுருக்கேன். இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற நீரை தக்க வச்சுக்கும். வெயில் அதிகமாக போகும்போது டீஹைட்ரேட் ஆகாது. கொஞ்சம் சாம்பார், கத்திரிக்காயும் பலாக்கொட்டையும் போட்டு பண்ணியிருக்கேன். கத்திரிக்காயில் நிறைய நார் சத்து இருக்குது, மினரல்ஸும் இருக்குது, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. இது பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும். அது இல்லாமல் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கத்திரிக்காயில் உணவு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கத்திரிக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேன்சர் அபாயத்தை கூட தடுக்கும். கூடவே கொஞ்சம் சோறு, இது கஞ்சி வடித்த சோறு. குக்கர் சோறில் வெயிட் ஏறும். கஞ்சி வடிக்காமல் அப்படியே ஸ்டார்ச்சோடு சாப்பிட்றதா இருந்தால் வெயிட் ஏறும். இந்த மாதிரி கஞ்சி வடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் வெயிட் மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி சுகர் லெவலே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நம்ம கஞ்சி வடித்து சாப்பிடும்போது. கேஸ் இந்த சோறு சாப்பிட்டும் சுகர் லெவல் ஏறிச்சுன்னா அப்படி ஏறாமல் இருக்கிறதுக்காக, சப்சைட் பண்ணுறதுக்காக ஒரு சூப் வச்சுருக்கேன். கொஞ்சம் லெட்யூஸ், பீட்ரூட், அப்புறம் குடமிளகாய் போட்டது. இதில் கொஞ்சம் சீரகம், மிளகு, இஞ்சி எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். இதில் நிறைய நார் சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது எலும்புகளுக்கு வலு கொடுக்கும். பிளட் சுகரை நல்லா கம்மி பண்ணும். ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்பில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும். அப்புறம் ஹார்ட் ஹெல்த்து கூட ரொம்ப நல்லது. இது ஜீரண சக்தியையும் அதிகரிக்கும். நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். இந்த முறை வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லிக்விட் டயட்டாக நிறைய எடுத்துக்கலாம். மோர், அப்புறம் மாதிரி வெள்ளரிக்காய், அப்புறம் தர்பூசணி, அப்புறம் இந்த மாதிரி சூப் ஐட்டம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம குடித்தோம்னா அந்த காயோடு சேர்த்து சாப்பிடும்போது வயிறு நல்லா நிறைஞ்சிருக்கும். நம்ம ஆக்டிவாக அப்படியே இருக்கலாம். சாப்பிட்ட உடனே நமக்கு தூக்கம் வரக்கூடாது. அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா அந்த உணவு நல்ல உணவு கிடையாதுன்னு அர்த்தம். சாப்பிட்ட உடனே நம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் கூடவே கொஞ்சம் டிப்ஸும் கொடுக்குறேன், ஹெல்த் டிப்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.